நாளும் கோலும் என்ன செய்யும். நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கால சக்கரத்தின் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உச்சமான சுக்கிரன். எப்படி உச்சமான சுக்கிரன் உங்களை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மகாலட்சுமியாக உங்களுக்கு வருங்க. வாழ்க்கையில 12 ராசிகாரர்களுக்கும் இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். ஏன் இந்த உச்சமான சுக்கிர பயிற்சி சொல்றேன்? ஏன்னா மீன ராசியில அவர் உச்சமாவாரு. யாரோட இணைஞ்சு உச்சமாகிறாரு? சனி பகவானுடைய இணைஞ்சு உச்சமாகிறார். யாரு ஜாதகத்துல சனியும் சுக்கிரன் எப்போதுமே நட்பு கிரகங்க. இந்த அடி ஸ்பெஷலா இந்த வருஷத்துல இந்த ஒரு வாட்டி தான் யோகம் வருது பார்த்துக்குங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த யோகம் கால புருஷனுக்கு அது மகாலட்சுமி யோகம் அங்கே வரும். சனி பகவான சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட கால சக்கரத்தின் சனி பகவானை இணைஞ்ச அந்த கிரகம் இருக்கு. சனி பகவான் தொழில், உத்தியோகம், மேல் பதவி, பட்டம் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி கொடுக்க யார் தடுப்பார்? இந்த சுக்கிர பகவான் சேர்ந்து இணைகிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டு பண்ணும். மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் அதுவும் சுயசாரத்துல எப்படி சனி பகவானுடைய நட்சத்திர நட்பு கிரக சாரத்துல போகுது. 2 கிரகமுமே சுக்கிரனும் சனியும். இது உங்க வாழ்க்கைய தலையெழுத்தே மாத்தும். எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணையக்கூடிய நாள். இது உங்க வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய நாள். பிளே தமிழ்ல நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக கால சக்கரத்தின் 1வது ராசி மேசராசி. எப்படி கால சக்கரத்தின் 1வது ராசி. அது மட்டும் இல்லைங்க, ஒரு தைரியமான குணம். எப்படி தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் மேசராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு கொண்ட ஒரே ராசினா மேசராசி தான். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசி இந்த மேசராசி தான். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எடுத்துக்கங்க, ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட மட்டும் ஒப்படைச்சு பாருங்க, அந்த விஷயத்தை முடிக்காம வெளியே வர மாட்டாங்க. இதுதான் மேசராசியுடைய பொதுவான குணமே. பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கிட்டையும் நம்ம கை கட்டி நிக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுலையுமே இருக்கோ இல்லையோ தனக்குன்னு தனி வழியில போகக்கூடிய ஒரே ராசினா மேஷம் தான். ஏன்னா இங்க சூரியன் உச்சமாவார், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. எப்படி உச்சத்துல இருக்கார் சுக்கிரன். இது மிகப்பெரிய ஒரு உங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சூப்பரா இருக்கும். பார்த்துக்குங்க. ஏன் தெரியுமா? எல்லாருமே மேசராசி அனைவருமே பயப்படுறாங்க. சனி பகவானை கண்டு பயப்படுறாங்க. விரய சனி, 7 சனி பயப்படுறாங்க. இப்ப என்னன்னா உச்சப்பட்ட கிரகத்தோட இந்த சனி பகவான் சேர்றார். அப்ப சுக்கிரன் உச்சமா இருக்கும்போது இந்த நேரத்துல டக்குன்னு யோகத்தை கொட்டுருவார். ஏன்னா ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுல்ல. எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்குல்ல. அந்த லட்சியத்தை ஜெயிக்க நீங்க ரெடியா? இப்படிதான் உங்களுக்கு கேட்பேன். உங்க மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்குல்ல. படிப்பு, கல்வி, தொழில், வேலை, உத்தியம், நிறைய விஷயம் உங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்கான நேரம், அந்த ஆசையை அடையக்கூடிய நேரம். ஏன்னா லாபஸ்தான அதிபதியோட சேர்ந்து தான் சுக்கிர பகவான் நிற்கிறாரு. ஏன் நான் அந்த வீடியோ உங்களை பார்க்க சொல்றேன்? ஏன் உங்க ஜாதகத்தை நான் செக் பண்ண சொல்றேன்? யாருக்கெல்லாம் சனி யோகமா இருந்தா அப்ப லாபஸ்தான அதிபதியோட சேர்ந்து இருந்தா இந்த சுக்கிரன் யோகத்தை கொடுத்தா. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதிங்க சுக்கிர பகவான். எப்படி வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம், இன்கம்மை காட்டக்கூடிய கிரகம், உங்களுடைய குடும்பத்தை காட்டக்கூடிய கிரகம், பணத்தை காட்டக்கூடிய கிரகம், இடத்தை காட்டக்கூடிய கிரகம். இவ்வளவு விஷயம் அந்த சுக்கிரன் உச்சத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, மேசராசி 7ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய பொதுமக்கள் நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள் நீங்க பார்த்துக்கணும். பொதுமக்கள்கிட்ட எப்படி தொடர்பு இருக்க பார்க்கணும். கணவன் எப்படிப்பட்ட கணவன் அனுகூலமா இருக்குன்னு பார்க்கணும். மனைவியை காட்டக்கூடிய கிரகம் எல்லாம் 7ஆம் இடத்துல. அவ்வளவு விஷயம் இருக்குது. மக்களுடைய தொடர்பு, படிப்பு, கல்வி பெரிய லெவலுக்கு போனா 7ஆம் இடம் நல்லா இருந்தாவே நீங்க பெரிய லெவலுக்கு போயிருவீங்க. இப்போ நீங்க போறீங்க. அதுக்கான நேரம் தான் பிளே தமிழ்ல சூப்பரா இருக்கு பாருங்க. மேசத்துக்கு சொல்லி வச்சு அடிங்க. நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாருமே யார் தான் கர்மா இல்லாம பிறக்க முடியும் சொல்லுங்க?
நம்ம எல்லாருமே இந்த கலியுகத்தில் பிறந்தா ஒரு கர்மாவில் பிறந்திருப்போம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணால் எந்த கிரகம் உங்களுக்கு வேலை செய்யும் கரெக்டாக மூவ் பண்ணி அடிக்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஜெயிக்க முடியுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட தைரியம் இருக்குது. எப்படி மேச ராசிட்டு தைரியம் இல்லாத கோலன்னு உங்களை சொல்லவே கூடாது. தைரியம் தன்னம்பி இருக்காது. வெளியில் கொண்டா தான் நீங்கள் பெரிய ஆள். அதான் சொல்லலை, பிரச்சனை தான் கிடையாது. ஏன் மேச ராசியை பொறுத்தவரை பாருங்க, இந்த செவ்வாய் பவன் உச்சத்தில் விரயசனி யாருக்கு சனி பவன் சரியில்லையே பொருளாதார வருமானத்தை கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் கேட்டு பாருங்க, வருமானம் இன்கம் காசு பணத்தில் கொடுத்து ஏமாந்தாங்க மட்டும் கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இருந்துச்சு, ஆமாம். காலில் அடிபடிச்சம் கேட்டு பாருங்க, ரீசெண்டாக 2 மாதத்துல காலில் அடிபடிச்சம் கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. கால்வலி, பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை, வேலை இல்லாமல் எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க இப்போ கேட்டு பாருங்க, ரீசெண்டாக சொல்லுவாங்க, ஆமாம்பாங்க. வேலை உத்தியோகத்தில் சகோதர உறவு, தாய்மாம உறவு, எடுக்கக்கூடிய முயற்சி, டாக்குமெண்ட், கேஸு பிரச்சனை, என் மேலே கேஸ் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க கேட்டு பாருங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லலை, தயவு செய்து இனி எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. ஒரு பொது பலனா பாருங்க, யாருடைய பிறப்பு ஜாதத்தில் தசாபதி சரியில்லையோ நான் சொன்ன விஷயம் இது 2 மாதம் 3 மாதத்துல இந்த மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவாங்க. கடன், பகை, எதிரி, டாக்குமெண்ட், சகோதர உறவு, உங்களுடைய காது மூக்கு தொண்டனா இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு தொந்தரவுகள், இதெல்லாம் நிறைய பேர் கேட்டு பாருங்க. புதன் இங்கே வக்கரமாக இருக்காருங்க, உடைய சகோதர உறவு, டாக்குமெண்ட் பிரச்சனை, எழுத்துக்களின் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கேஸு பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால் கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. படிப்புகள் ஒரு மந்தமாக இருக்கு, நல்லா படித்த குழந்தை ஏன் படிக்கலை, படிப்புகள் ஒரு ஸ்லோவாக போகும். ஏன்னா விரைய சனி வரும்போது வயசு பிரகாரம் இங்கே ஒரு மந்தமான தன்மை, ஒரு ஸ்லோவான தன்மையை இங்கே கொடுக்க பார்க்கும். இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஆனால் இப்போ சனிபவன் வக்ர நிவர்த்தியாட்டார், இது கொஞ்சம் நல்லது. அது இல்லாமல் இந்த சுக்கிரபவன் இணையிறது தான் உங்களுக்கு யோகம், ஜாக்பட் யோகம். மகாலட்சுமி யோகத்தில் இருக்கீங்க ராஜா நீங்கள், மேசராசி மகாலட்சுமி யோகத்தில், உங்கள் வீடு அதிபதி 11ஆம் இடத்துல. அப்போ 25 நாள் நீங்கள் என்ன கேட்டாலும் மகாலட்சுமி இறைவன் கொடுக்க போறாரு. அப்போ ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணும். இந்த 1 மாதம் தயவு செய்து எல்லாருமே விட்டுறாதீங்க. 1 மாதத்துல கண்டிப்பாக எல்லாருடைய ஜாதகம் எடுத்து பாருங்க. ஏன்னா சுக்கரதசை வந்தால் தான் டக்குனு ஜாதகம் எடுத்து போய் நம்ம பார்ப்போம், ஆஹா பேரு கொண்ட பணம். ஏன்னா சொகுசுக்காக சொகுசு பங்களா இப்போக்கி உங்கள் பிரச்சனை குறையக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரபவன், எந்த கிரகம் தான் முடியாது. அதனால எல்லாருமே ஜாதகம் எடுத்து நிறைய பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேசராசி, நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே என்பருவான் முருகபெருமான் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி தெரியும். ஏன்னா முருகனுடைய அருள் பெற்றவங்க நீங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. ஜெயிக்க நேரம் வந்துருச்சு. நீங்க உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. வாழ்க்கையில ஜெயிக்கணும். வெளிநாடு வெளியூர் போகணும்னா பயங்கரமான யோகம் இருக்கு பாத்துக்கோங்க. எத்தனை பேர் வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்க அவங்களுக்குலாம் எடுத்து வச்சு எழுதிய வச்சுக்கோங்க. பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன், அனுகூலமான ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன் வெளிநாட்டு அதிபதி குரு பகவான் புதன் பகவான் வேலைஸ்தான அதிபதியை பார்க்குறாரு. அதனால தான் வெளிநாட்டில் ப்ரொமோஷன் கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். எப்படி வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்குறீங்க, அங்கே படிக்கிறீங்கன்னா அங்கேயே வேலை கிடைக்கும். எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை இல்லாமல் நிறைய எவ்வளோ பேர் தடுமாறுறீங்க. இப்போ வெளிநாட்டில் வாங்குவீங்க. மகாலட்சுமி யோகம் இருக்கு ராஜா. சனிபவன் சேர்ந்துருக்காரு. வெளிநாட்டில் வெளியூரத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ப்ரொமோஷனில் கொண்டு வைக்க அவர் ரெடியாக இருக்காரு. அப்போ ஜாதகத்தில் தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருந்தால் இப்போ வேலை செய்யும். நீ எடுத்து பார்த்துங்க. வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன், இங்கே வேலை பார்க்குறீங்களே அவங்களாம் நிறைய பேருக்கு பாருங்கள், வேலை உத்தியோகத்தில் ஒரு தனியார் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நீ எதவனா இருக்கட்டும், இப்போ இந்த மகாலட்சுமி யோகம் உங்களை பயங்கரமாக யோகம். சனி பகவானும் சுக்கிர பகவான் நல்லா இருந்து குருபவன் இந்த 3 கிரகம் மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கட்டும். நான் சொன்ன விஷயத்தில் பாருங்கள், தொழிலையும் உத்தியோகத்துலையும் ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் எப்போலாம் திருப்பி கேளுங்க. அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க. இப்போ அரசியல் அரசாங்கத்தை திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு பதவி வரல, நீங்கள் எப்போகெல்லாம் திருப்பி கேளுங்க. உங்கள் ஜாதகத்தில் அரசியல் கிரகமும் அரசாங்கம் நல்லா இருந்தால் உலகம் பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் வரக்கூடிய நேரம் வருது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எந்த பேங்க்ல போய் நான் லோன் கேட்டிருக்கேன், நிறைய ஹவுஸ் லோன் கேட்குறேன், தொழில் சம்மந்தப்பட்ட லோன் கேட்குறேன், லோன் கிடைக்கல. ஏன் காரணம்? இப்போ கொடுப்பார், கவலைப்படாதீங்க. லோனு இப்போ உடனே சாங்ஷன். அதான் சொல்ல, மகாலட்சுமி உங்கள் வீட்டை தேடி, சுக்கிரன் சனி குரு நல்லா இருந்தால் போங்க. எல்லாருமே ஜாதகம் இருந்தீங்க செக் பண்ணிக்கோங்க. பயங்கரமான வெற்றி இருக்குது. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வழக்கு இருக்காது, எல்லாம் ஜெயிக்கக்கூடிய வரும். இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்கள் வாங்க போகிறீங்க. இது வாங்கி தான் ஆகணும். ஏன்னா சுக்கிரபவன் கொடுக்க ரெடியாக இருக்காது. ஏன் வீடு வண்டி வாங்கணும் வாங்குன்னு சொல்கிறீங்க? என்ன காரணம்? அதான் மகாலட்சுமி யோகத்தில் 11ஆம் வீட்டில் சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்போ வீடு எடுத்த பூமியை உங்களை வாங்க வைப்பார், நல்ல வேலையை கொடுப்பாரு, உத்தியோகத்தை கொடுப்பாரு, நிறைய ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. தொழிலில் நிறைய பேர் ஜாதக சனி மட்டும் நல்லா இருந்தால், 7 சனி பாதிக்காமல் இருந்தால் இப்போ தொழிலில் நீங்கள் தான் பெரிய கிங்கு. நிறைய பேர் மருத்துவ ஃபீல்டு நீங்கள் இருப்பீங்களா சொல்லலாமா? மருத்துவ ஃபீல்டு யூனிஃபார்ம் போட்டு ஏதாச்சும் வேலை பார்ப்பீங்களா? உங்களை எடுத்துக்கலாமே. கலை ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பீங்களா? அரசாங்க அரசியலில் பெரிய அளவில் இருப்பீங்களா? எல்லாம் மேசராசி தொடர்பில் வரணும். ஒரு தலைமை குழு இருப்பீங்களா? நெருப்பு இரும்பு அரசாங்கம் தொழில் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறோம், எல்லாத்துக்கும் பயங்கரமான ஒரு வெற்றி இருக்குது. பார்த்துங்க, பெண்களுக்கு நீங்கள் போய் வெற்றியை கொடுத்துருவாரு.
உடம்பு ஆரோக்கியத்தில் நீங்கள் மருத்துவத்தை பற்றி நீங்கள் உடம்புல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இப்போ ஒரு முடிவு கட்டிடுவார். இருப்ப மருத்துவ செலவு குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. எத்தனை பேர் வெளிநாடு வெளியில் ஆசை தோன்றுது? தோணுதா தோணலையா? எடுத்து பாருங்க, லாட்ரி அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணது. ஏன்னா மகாலட்சுமி யோகத்திலையும் லாபஸ்தான அதிபரோட சேர்ந்து 2ஆம் வீட்டு 11ஆம் வீட்டு தொடர்பில் இருப்பதால் லாட்ரி யோகம் அடிக்க போங்கிற விஷயத்த நான் காரணத்தோட உங்களுக்கு விலைக்கு சொல்றேன். அப்ப அடிக்க போகுது இந்த மேச ராசிக்கு. அப்ப ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா இப்ப டாப்புக்கு வர்றது நீங்களா இருப்பீங்க. வெளிநாடு வெளியூர்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வேலை மாறலாம். நான் 10 கம்பெனி அப்ளைஷன் பண்ணிக்கிறேன். இப்ப பண்ணி பாருங்க, வெளிநாட்டு வெளியூர்ல கண்டிப்பா வேலை சாங்ஷன் ஆகும். உயர்ந்த அதிகாரிட்ட பிரச்சனை இருக்கும், இனிமே இருக்காது. நீங்க எல்லாமே குறை. ஏன்னா சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்குறாரு. எடுக்க நீங்க ரெடியா இருங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய திருமண வாழ்க்கையில நிறைய சண்டை பிரச்சனை கலகம். ஐயோ நொந்துட்டாங்க. இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகி போவோம், இங்க தடங்கள் ஆகுது. இனிமே திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடங்கள் வராது. திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபோகமா வாழ போறீங்க. பயங்கரமான யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கு இப்போ மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைச்சிரும். நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அஸ்வின்ல பிறந்தவங்க. எதுக்குமே பயப்படாதீங்க, பயத்தை தூக்கி வீசுங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு சுக்கிர பகவான், அதாவது கேது பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், அந்த சுக்கிரன் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. அதனால அஸ்வின்ல பிறந்த அனைவருக்குமே சொல்றேன், லைஃப்பை என்ஜாய் பண்ண வாழ ரெடியா இருங்க. வீடு கட்டணுமா, இடம் வாங்கணுமா, இதான் உங்க மைண்ட்ல ஓடும். இப்ப என்ன ஓடும் தெரியுமா? பணம், காசு, வீடு, இடம், திருமண வாழ்க்கை, ஏதாச்சும் ஒரு சிந்தனை உங்க மனசுல ஓடும். பொருளோ காசோ பணமோ ஏதாச்சும் நம்ம சேமிக்கணும்டா அப்படிங்கிற வெறியில இருப்பீங்க. இப்போ மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். பண வருமானம் நல்லா இருக்கும், லாபம் வருமானம் நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், கெமிக்கல் துறை நல்லா இருக்கும். இந்த கலப்பட சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். கற்பனை சார்ந்த விஷயத்துல நீங்க நிறைய இருப்பீங்க, அந்த துறை நல்லா இருக்கும். கலை, கற்பனை, தொழில், உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நாள் இந்த நாள். இது எழுதியே வச்சுக்கோங்க. அஸ்வின்ல பிறந்த அனைவருக்குமே டைமிங் சூப்பரா இருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, ஐயோ அப்பா நொந்து நூலா போயிட்டீங்க. உங்க சிந்தனை உங்கள்கிட்ட கிடையாது. நீங்க கேட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது அந்த அஸ்வினில் பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்கிறேன். இப்போ நல்ல யோகம், சூப்பர் யோகம், பட்டையை கிளப்பக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது. சுக்கிரன் உச்சத்துல இருக்கிறனால தான் இந்த உங்களுக்கு அஸ்வினிக்கு நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்கிறேன். அடுத்து பரணி, நீங்கள் கவலையப்படாதீங்க. அதாவது ஈஸ்வரனும் மகாலட்சுமி உங்கள் பக்கத்தில், இப்படி தான் சொல்லுவேன் நான். ஈஸ்வரனும் மகாலட்சுமி உங்கள் பக்கத்தில். பணம், வருமானம், லாபம், பொருளாதாரம், இன்கம் பயங்கரமாக சாதிக்க நீங்கள் ரெடியா? நான் இப்படி தான் கேட்பேன். ஏன்னா வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை, லாப பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வேலை 2 மாதம் இல்லை. கேட்டு பாருங்க, பரணியேஸ்வரர் பிறந்த அனைவரும் கேட்டு பாருங்க. பணத்தை இழந்தாங்களா, மாமனார் மாமி ஒரு பிரச்சனை வந்துச்சா, இல்லை திருமணத்தோட தடங்கள் வந்துச்சா, இது மாதிரி கேட்டு பாருங்க. நிறைய விஷயத்தை அப்படியே படிப்படியாக சொல்லுவாங்க 2 மாதத்துக்குள்ள. ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்து பரணியில் பிறந்தவங்க இனிமே தான் வாழ்க்கையை வாழ போறாங்க. வசந்த காலமாக மாற போகுது. நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நிறைய வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, எங்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து வச்சிருப்பீங்க, அந்த பணத்தை திருப்பி வாங்க போறீங்க. இப்போ கிடைக்கும், இந்த நேரத்தில் உண்டு. கமிஷன் வியாபாரம், அடுத்து பார்த்தீங்கன்னா கலை ஃபீல்டு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு, உணவகம் சார்ந்த ஃபீல்டு, இது எல்லாமே பட்டையை கலக்க போறீங்க. பரணியில் பிறந்தவங்க தரணி ஆளக்கூடிய நேரம் இப்போ ரெடியாக இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், செம்மையான நட்சத்திரங்க கார்த்திகை நட்சத்திரம். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், இதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. ஆனால் இப்போ சுக்கிர பகவான் கொடுக்குறாரு பாருங்க, சரியான யோகத்தை கொடுக்குறாருங்க. ஏன் சொல்லுங்க? சுக்கிரன் சூரியன் தொடுவார், அப்போ தலைமை பொறுப்போ வைப்பார் உங்களை. ஏன்னா நீதி, நேர்மை, கண்ணியம் கொண்டு. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் நிறைய பேர் ஜாதகம் அதிகமாக பார்த்து யாருன்னா நம்மகிட்ட கார்த்திகை நட்சத்திரம் தான். இனிமேல் தான் நல்ல நேரமே வேலை செய்யுது. வெளிநாடு யோகம், பணம், பொருள், நகை, சேமிப்பு சூப்பராக இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்க. ஆனால் ஒரு சுப செலவு, சுபகாரியம் குடும்பத்தை நடக்க போகுது. ஆனால் செலவை பண்ண பாருங்க. இதுதான் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக வச்சு உங்களுக்கு வேலை செய்ய போகுது. லாபமோ வருமானமோ போல 7 சனி வந்தாலும் பயப்படாதீங்க. எது வந்தாலும் உங்களுக்கு அட்டாக் பண்ணாது. இப்போ நீங்கள் தான் ராஜா. எப்படி? நீங்கள் தான் இந்த கார்த்திகை பிறந்தவங்க, நீங்கள் தான் ராஜா. எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பராக யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு லாபஸ்தான அதிபதியோடு சேர்வதால் மிகப்பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய நேரமாகவே அமைகிறது.